வணக்கம். இன்றைக்கி சுலபமாக சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கூட நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை போட்டுக்கோங்க. சிக்கனில் நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுங்க. கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு மூடி வைங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் சுக்கா தயாராகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இதில் கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.